ஒருவேளை வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்களுக்கு KS Shankar. முன்னே பாருங்கள், பெரிய பெட்டி ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து வந்த பார்சல் உண்டு. இதை நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் தேவராஜான்னு சொல்லி ஒரு அண்ணா ஒரு ஆள் ஜெர்மனிலேருந்து அனுப்பிவிட்டவர். இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பார்சல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தோடனே வீட்டு ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, ஒரு ஃபார்ம் மாதிரி. அதில் சைன் வச்சு போட்டிங்க அங்கே கொண்டு வரணும்னு சொல்லி அதில் போட்டிருந்தது. சரியும் சரி போட்டு நானும் நேற்று தான் கொண்டு போனேன். நேற்று கொண்டு போய் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபார்மை கொடுத்தோன்னே வேலை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முன்னாடி அந்த பார்சலை பிச்சு காட்டினோம். அது பிச்சுச்சு நம்ம இல்லையோ எங்களுக்கு முன்னால் அந்த குரங்கரையில் பூமாலையை கொடுத்தா எப்படி தெரியணுமோ அதே நிலையில் தந்துருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்சல் வாடி நீட்டாக தான் வந்திருந்தது. இலங்கை வெளிநாட்டு பொதிகள் பிரிவுன்னு சொல்லி ஜாழ்ப்பாண போஸ்ட் வச்சு இருக்குது. அங்கே போய் இந்த ஃபார்மை கொடுத்து போட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நாங்கள் போன உடனே எங்களோட ஐசி வண்டி பார்த்துட்டு செக் பண்ணி போட்டு நான் அதை செக் பண்ணி கொண்டு நிற்க நான் பக்கத்தில் பார்த்தேன். என்ன பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு அண்ணாலும் வந்திருந்தேன். வேலை எனக்கு முதல் போய் அவன் இந்த பார்சலை பிச்சு காட்டி கொண்டு இருந்தவேல். அதுக்கு பிச்சு பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லி அதை நோட் பண்ணி கொண்டு வந்தவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மிளகாத்தூள் மாதிரி பேக்கெட்டுகள், அப்படி ஏதோ மசாலா பேக்கெட்டுகளாகும் அது கிடந்தது. மற்றது இந்த பொம்பளை பிள்ளைல தோடு, இந்த குடமையாக கிடக்கும் ஒரு தோடு உண்டு, அப்படி தோடுகளெல்லாம் கிடந்தது. அவங்க தான் வச்சுருந்தார். அந்த நான் நினச்சேன் தோடு நுறக்கிட்டு அந்த அக்கா கத்துறா, ஐயோ ஒரு தோடு கத்துறா. அப்படி தானே ஒரு ஆறுதலாக பொறுமையாக எடுத்து பொறுமையாக காட்டி போட்டு அப்படி அங்கே இந்த வெளிநாட்டில் அந்த மினக்கட்டை அனுப்புகிறாங்க. அதை கொண்டு இங்கே அந்த என்னென்னு சொல்கிறது, ஒரு உடையக்கூடிய பொருட்கள் அப்படி தூக்கி எறிகிறது, தூக்கி அதுக்கு நசைச்சு வைக்கிறது. இந்த இப்படி அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த கையாடுற விதம் பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு கோமம் வந்தது. அந்த தோடாதுகள் இல்லை எனக்கு வந்து பாசலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் நான் விட்ட அந்த ஒரு கேள்வி கட்டு தான் வந்துட்டு நான் என்னென்னு சொன்னால் அந்த தோடு உண்மையான ஒருங்கி இருக்குமான்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் ட்ரெண்டு இந்த தோடு இப்படி தோடுகள் அந்த மாதிரி கணக்கு இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பார்சல் எடுத்து இப்படி வச்சிடலாம், காட்டி போடுறாங்க, கிளறி பார்த்துட்டு அப்படி இதுக்குள்ளே நசிக்கிறாங்க, நசிச்சு வைக்கிறாங்க. நசிச்சு வைக்க என்ன செய்யும், தோடு ஒரு சாஃப்டான அந்த உடையக்கூடிய பொருட்கள் அதுமாதிரி நசிஞ்சிருக்கும். தோடெல்லாம் உடைஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். அவையிலும் அந்த அக்கா அந்த பக்கம் அக்கா தோடுன்னு சொல்லி இப்போ மெதுவாங்கன்னு சொல்லி சொன்னவேன். அவங்க எடுக்கிறாங்க. எந்த பாசல் அடுத்த இந்த பார்சல்லாம் நான் இந்த பார்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனிலேருந்து தேவராஜா அண்ணா சொல்லி அனுப்பினவர். அவர் அனுப்பி ஒரு 2 கிழமை இப்போ தான் வந்திருக்கு. அந்த நம்ம கேட்டு கொண்டு வந்தவர் தம்பி பார்சல் வந்துட்டு 2 கிழமை இப்போ தான் வந்து 2-3 கிழமை இப்போ தான் வந்திருக்கு. உண்மையாக அந்த பார்சல் எந்த பார்சல் தான் சத்தியமான இதை கேட்டு தான் வந்திருப்பேன். நான் இந்த எங்கள்ட பார்சல் தானே எனக்கு வந்த பார்சல். இது பார்த்தீங்கன்னா பிக்க வலிக்கிட்டவேல். நான் பிக்கே கேட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னவேல். என்னென்னு சொன்னால் இப்போ வெளிநாட்டில் அனுப்பினேன். அனுப்பிக்காவேலுக்கு ஆதாரத்துக்கு நான் அனுப்பத்தானே வேணும், அதுக்கு தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டேன். எனக்கு பிக்கேக்கு என்ன இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்போ அதுக்காண்டி நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கேட்டேன். வேணாம் தான் சொல்லிச்சினேன். சரியான சொல்லி போட்டு நானும் பீங்க பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு நீட்டாக கிழிச்சாலும் பரவாயில்லை. எந்த பக்கத்தில் கை போகுதோ அந்த பக்கத்தில் தான் கிளி நடக்குது. உண்மையாக ஒரு யாழ்ப்பாண போஸ்டர்ஸில் எல்லாரும் சொல்லல, அந்த குறிப்பிட்ட அதாவது வெளிநாட்டு பொதிகள் பிரிவில் குறிப்பிட்ட ஒரு சில ஆக்களை சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் பிக்கேக்க நீங்கள் எப்படி பிக்கிறீங்களோ இல்லை சரி திரும்ப பேக் பண்ணி தான் கொடுக்குறீங்க. நீங்கள் பேக் பண்ணி தந்த விதத்தை பாருங்கள், தான் நீங்கள் பேக் பண்ணி தந்த விதம் இந்த ஏதோ இந்த 30 அடிக்கு கிடந்தால் கூட உனக்கு நீட்டாக கிடக்க நினைக்கிற இந்த பெட்டிகள். இந்த ஜாழ்ப்பாணத்தில் அந்த ரோட்டில் இறங்கி கிடக்கும் பெட்டிகள் அது கூட கொஞ்சம் நீட்டாக கிடக்கும். இவன் எல்லாமே பாருங்க அப்படி தந்திருக்கணும்ண்டு. இதுக்கப்புறம் என்ன செய்கிறது, நான் உண்மையில இது நீட்டாக தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகி வெளிநாட்டில் வரணும்னு சொல்ல தெரியும். இந்த கொஞ்சம் நசிப்பட்டு அது இருந்தான் இந்த நீட்டாக ஒட்டுப்பட்டு தான் கிடந்தது. செலவு டேப்பில் நீட்டாக ஒட்டி கிடந்தது. இந்த ஜாழ்ப்பாண போஸ்டர்ஸில் பிக்கேக்கு தான் இந்த என்னென்னு சொல்கிறது, குரங்கையில் பூமாயை கொடுத்தா பிச்சு தெரியும், அப்படி தான் பிக்கிறாங்க. என்ன சொல்கிறான்னு சொல்லி தெரியலை எனக்கு. சரி இப்போ என்ன சொன்னால் இதுக்கு நாங்கள் என்னென்ன சாமான் வந்திருக்கோன்னு சொல்லி பார்ப்போம். பிக்கத்தே இல்லை நான் என்ன நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் என்னடா ஏற்கனவே பிச்சு கிடக்காது அன்பாக்சிங்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லி. உண்மையாக அதை நான் பிக்கவே இல்லை. ஜாழ்ப்பாண போஸ்டர்ஸ்லாம் பிச்சவே நான் வீட்டை வந்தது அப்படியே வச்சு போட்டு நான் தான் 2-3 செலக்டே ஒட்டி நான் தவிர இந்த கருப்பு செலக்டே நான் தான் ஒட்டி நான் பாருங்க, நான் தான் ஒட்டினேன். என்ன ஒட்டி நீட்டாக அதாவது நீட்டாக கொஞ்சம் வீடியோ காட்டுவோம்னு சொல்லி ஒட்டி நான் சரி வரையில்லை. என்னென்னா அப்படி மோசமாக பிச்சு வச்சு கிடக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா 160 ரூபா ப்ளஸ் 350 ரூபா போட்டு 510 ரூபா வேணுவேல். நான் நினைக்கிறேன் இந்த பார்சல் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டில் இந்த பார்சல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் 14 நாளுக்கு போய் எடுக்கணும். அப்படின்னு எடுக்க தவறுனா திருப்ப கொழும்புக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வீட்டை லெட்டர் இருந்தானே, இந்த லெட்டர் வந்த நாள்லேருந்து 5 நாளுக்கு நீங்கள் போய் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட 60 ரூபா 70 ரூபா கட்ட வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இப்போ 5 நாள் பிறகு போகிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளைக்கும் 50 ரூபா கூட வெட்டுவினோம். நான் கொழும்பு 2 காரணத்தால் என்னால் போய் உடனே பெற்றுக்கொள்ள முடியாமல் போட்டுது. சரி இதை வச்சு போட்டு இப்போ நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். அன்பாக்ஸில் பிச்சை வாசல் பிச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. என்னன்னு சொன்னால் இந்த பார்சல் எனக்கு வரையில என்னென்னு சொன்னால் அந்த அண்ணா ஜெர்மனிலேருந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் ராலியில் மற்ற சில கஷ்டப்பட்டாங்க வீடியோ போட்டேன். நான் அவைகளுக்கு பார்த்தீங்கன்னா உடுப்பை கொடுங்கன்னு சொல்லி தான் அந்த நான் பார்த்தீங்கன்னா இந்த கடை வச்சிருக்காராக கடையிலேருந்து கொஞ்சம் உடுப்பு அனுப்பி விட்றேன், அந்த கஷ்டப்பட்டாக்களை கொடுங்கன்னு சொல்லி தான் தந்து விட்டவர். அவைகளுக்கு எனக்கு உடுப்பு தான் இதில் கடைக்கு. நீங்கள் யோசிக்கிறீல்ல அப்புறம் எனக்கு பார்சல் வருதுன்னு சொல்லி உடுப்பு கடைக்கு
நிறைய உடுப்பு கிடக்கு. ஒரு டோய் பேக்கெட்டும் கிடக்கு பாருங்க. ஒரு டோய் பேக்கெட் கிடக்கு. வேறு என்ன கிடக்கு? இதுக்கே உடுப்பு இல்லை. இது ஃபுல்லாக உடுப்பு தான் கிடக்கு. திருப்பி அப்படியே வேர் பண்ணாங்க. சாரிகள் உடுப்பு எல்லாம் கிடக்கு. இது எப்படியே நான் இங்கே வேண்டா அந்த அன்னை அடித்து கேட்டுட்டு யாரை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு அவளுக்கு தான் கொடுக்க போகிறேன். நான் எனக்கு வந்த பார்சல் இல்லை பாருங்க. இதெல்லாம் இங்கே போட்டால் வெளிநாட்டுக்கார்ட்ட அந்த ஸ்டைல் உடுப்புலாம் கிடக்கு. யாருக்கு கூட கொடுக்குறதுகளெல்லாம் ஒன்று சீரியஸாக வந்து டொவி வந்திருக்கு. யாருக்குன்னு சொல்லி தெரியலை. ஏன்னா கோயிலாட்டி அந்த வீட்டுக்காரருக்கும் யாருக்குன்னு சொல்லி தெரியல. அன்னை ஃபோன் பண்ணி கேட்கணும். தான் வந்தது பாருங்க. இந்த பஸ்ஸெல்லாம் வந்தது எங்கேருந்தா ஜெர்மனிலேருந்து வந்திருக்குது. வேறு என்ன இதில் விட்டுடாக்கு ஒரு டொபி இதோட போட்டுக்கிட்டாக்கா. இதில் வெளியே இருக்கணும் பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லி. டொபின்னு போட்டிருக்கணும். 4 கிலோ 940 கிராம். நல்ல விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால் அந்த என்ன சொல்லுவார், அந்த நிறைய உதவிகள் செய்யணும்னு சொல்லியிருந்தவர். இருந்தாலும் அந்த சில வீடியோ போட்டாக்களை பார்த்துட்டு தம்பி நான் கொஞ்சம் உடுப்பு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து கடை மாதிரி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே அப்போ தம்பி கொஞ்சம் உடுப்பு அனுப்பி விட்றேன் வேணா கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டார். சரி நான் அனுப்பிடுங்க கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னான். உண்மையாக இப்போ எனக்கண்டு இல்லை. இப்போ அந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு அங்கேருந்து சரி கொஞ்சம் இவ்வளோ காசு பெருமதியான காசு உடுப்புகள் ஒரு கடை வச்சுருந்தாலும் அதுக்கு ஒரு விலை வந்திருக்கு. மற்றது அனுப்புகிற காசு எல்லாம் சேர்த்துமே ஒரு மனசு வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய காசு உதவிகள் செய்து கொண்டிருக்கணும். அதை தாண்டி இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கணும். நல்ல விஷயம். உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம். இப்போ எனக்கு அனுப்பி தான் செய்ய முடியல. நீங்கள் யாருக்கும் அங்கேயும் செய்து கொள்ளலாம். டொய் பேக்கெட் இதே மாதிரி கொண்டு அப்புறம் கொமெண்ட்டில் சொல்லுவீங்க தம்பி உடுப்பு வச்சுலையும் டொய் பேக்கெட் வைக்கலன்னு சொல்லி வேறு கொமெண்ட்டில் சொல்லுவீங்க. அதுக்காக தான் வச்சு நான் இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இனிமேல் சொல்லி போட்டு நான் இதை கொடுத்து கொள்வேன். ஓகே இதான் சின்ன வீடியோ தான். நான் அங்கே மினக்கடை அனுப்புறதுக்காண்டி காட்டணும் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த வீடியோ எடுத்து காட்டிக்கொள்கிறேன். ஓகே அவ்வளோ தான். ஓகே ரோலே இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம KS Shankar சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.